கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிழை 13. இவை அனைத்தையும் அருகில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த இளங்கோ நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து வருணின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தார். அவருக்கு மித்ராவின் மீதான சுதாவின் கோபம் நன்றாகவே தெரிந்திருந்ததனால் அங்கு நின்று விவாதித்து நிலைமையை மேலும் மோசமாக்க விரும்பாமலேயே அங்கிருந்து வருணை அழைத்து சென்றார் இளங்கோ. அதில் உண்டான மனத்தாங்களோடு, பா நீங்களுமா என்றிருந்தான் வருண். இல்ல வரு, இப்போதைக்கு உங்க அம்மா கோபம் மொத்தமும் மித்து மேலையும் அவ ஹஸ்பண்ட் மேலையும் தான் இருக்கு. ஏதோ திட்டமிட்டே நம்ம அசிங்கப்படுத்தினதா நினைச்சிட்டு இருக்கா. அதனாலதான் உன் வாழ்க்கை வீணாகினதாகவும் அவ நம்புறா. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் மித்துவ நேரில் பார்த்ததுல அவ கோபம் இப்போ உச்சத்துல இருக்கு வரும். இப்போ நாம மித்து மேல காண்பிக்கிற சின்ன அக்கறையும் அவளுக்கே எதிரா திரும்பலாம். இப்போ இருக்க சூழ்நிலையில இதெல்லாம் வேண்டாம். இது ஏற்கனவே கவலையில இருக்க மித்துவ இன்னும் நிம்மதி இல்லாம இருக்க செய்யும், புரிஞ்சுக்கோ என்றார் பொறுமையாக புரிய வைக்கும் குரலில் இளங்கோ. அக்கறையை நம்ம கூட சாப்பிட கூட்டிட்டு வந்துதான் காண்பிக்கணும்னு இல்ல வரும். யாருக்கும் தெரியாம பார்சல் வாங்கி கொடுத்தும் காண்பிக்கலாம் என்றார் மெல்லிய குரலில் ஞானவேல். இவர்கள் இங்கு இப்படி பேசிக் கொண்டிருக்க அங்கோ தனக்கெதிரில் அமர்ந்திருந்த சுதாவின் பார்வையோ மித்ராவைத்தான் முறைப்போடு பார்த்து கொண்டிருந்தது. சுதாவுக்கு இன்னும் கூட மித்ராவின் மேலுள்ள கோபம் கொஞ்சமும் குறையவில்லை. நடந்து முடிந்த எதிலும் மித்ராவின் தவறு துளியும் இல்லை என புரிந்திருந்தாலும் கூட தன் மகனின் வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு அவளே காரணம் என அந்த தாயின் மனம் நம்பியது. என்னதான் அன்று அவள் வாழ்க்கையும் சிக்கலில் இருந்தாலும் இன்று குடும்பம் குழந்தை என சந்தோஷமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் எந்த தவறும் செய்யாத வருண் இன்றும் இவளை மறக்க முடியாமலும் வேறு யாரையும் மணக்க விரும்பாமலும் தனித்து நிற்கிறானே என்ற கோபம் ஒரு அன்னையாக அவருக்கு இருக்கத்தான் செய்தது. அதே நேரம் கௌரியும் சாப்பிடாமல் இருப்பதை உணர்ந்த ஜெயராஜ், வாங்கம்மா ஏதாவது சாப்பிட்டு வரலாம் என அழைக்க, அதெல்லாம் எதுவும் வேணாம் என முகத்தை திருப்பினார் கௌரி. நீங்க சாப்பிடாம இருந்தா உங்க உடம்புக்கு ஏதாவது வரப்போகுது, வாங்கம்மா என்ற ஜெயராஜை, ஓஹோ உனக்கு இப்போதான் உங்க அம்மா ஞாபகம் வருதா என முறைத்தார் கௌரி. அம்மா ப்ளீஸ், இப்போ வேற எதுவும் பேச வேண்டாம். முதல்ல நிம்மி சரியாகி வரட்டும், அப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ தயவு செஞ்சு சாப்பிட வாங்க போலாம் என அழைத்த ஜெயராஜுக்கு மகளும் இன்னும் எதுவும் சாப்பிடவில்லை என்ற கவலை மனதில் எழுந்தாலும் மித்துவையும் உடன் அழைத்து சென்றால் கௌரி நிச்சயம் சாப்பிட வரமாட்டார் என புரிய முதலில் கௌரியை மட்டும் அழைத்து செல்ல எண்ணினார் ஜெயராஜ். கௌரியை முதலில் சாப்பிட வைத்து இங்கு எடுத்திருக்கும் ஓய்வறைக்கு அவரை அனுப்பிவிட்ட பிறகு மித்ராவை சாப்பிட அழைத்து செல்லலாம் என்ற திட்டத்தோடு அங்கிருந்து நகர்ந்தார் ஜெயராஜ். சற்று தள்ளி விழிமூடி சாய்ந்திருந்தாலும் அந்த அமைதியான தளத்தில் இவர்கள் எல்லாம் பேசுவது மித்ராவின் காதில் தெளிவாகவே விழுந்தது. அதில் அவளின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை வந்து போனது. வேண்டாத வீட்டிற்கு விருந்தாளியாக வந்தது போல அனைவரும் அவளிடம் ஒதுக்கத்தோடு நடந்து கொள்வதைக் கண்டு அவளும் மற்றவர்களிடம் இருந்து ஒதுங்கியே இருந்தாள். இங்கு மித்ரா வந்ததென்னவோ முழுக்க முழுக்க நிர்மலாவிற்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவும் அவள் வரவில்லை எனும்போது யார் எப்படி நடந்தால் எனக்கென்ன என நினைத்தாலும் அவர்களின் அன்பை எல்லாம் சிறு வயதில் இருந்தே அனுபவித்த மனம் சில நிகழ்வுகளில் சுருளத்தான் செய்தது. இப்போது அங்கு சுதாவும் மித்ராவும் மட்டுமே இருக்க சுதாவின் பார்வை ஆராய்ச்சியாக மித்ராவின் மேல்தான் படிந்தது. அதே நேரம் மித்ராவின் அலைபேசி அழைக்கவும் வேகமாக அதை எடுத்திருந்தவள் வந்தனா வீடியோ காலில் அழைப்பதைக் கண்டு அதை ஏற்றிருந்தாள். மித்ரா அதை உயிர்ப்பித்ததும், மித்துமா எப்படிடா இருக்க, அம்மா எப்படி இருக்காங்க என்றுதான் படபடப்போடு வந்தது வந்தனாவின் கேள்வி. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆண்டி என்றவளை ஆறுதலாக பார்த்தவர், கவலைப்படாதடா, சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும் எனவும் அதற்கு ஆமோதிப்பதாக ஒரு தலையசைப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தாள் மித்ரா. இப்போதான் நந்து விவரம் சொன்னான். என்னதான் அவங்க மேல கோபம் இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா, உனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்லுவ என்று ஆதங்கத்தோடு கேட்டிருந்தார் வந்தனா. அதில் பதில் சொல்ல முடியாமல் மித்ரா அமைதியாக பார்வையை தழைத்து கொள்ளவும், சரி விடு, சின்ன பிள்ளைங்கிறது சரியாதான் இருக்கு,
எந்த வீட்டுல தான் காதலுக்கு எதிர்ப்பில்லாம இருந்து இருக்கு. எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாம இரு. கூடிய சீக்கிரம் சரியாகி வந்துடுவாங்க. நீ மறுபடியும் அவங்க கூட சண்டையும் போடலாம் என்று மித்ராவின் மனநிலையை மாற்ற எண்ணி பேசிய வந்தனாவை சின்ன புன்னகையோடு மித்ரா பார்த்து கொண்டிருந்தாள். நானும் அங்க கிளம்பி வரலாம்னு பார்த்தா நந்து வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டான். நான் வந்தா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் இல்ல? உங்க வீட்டுல என்ன நினைப்பாங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நம்ம பக்கம் இருந்து யாருமே வரலன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க என்று அக்கறையும் கவலையுமாக பேசிக்கொண்டே சென்றார் வந்தனா. அவரின் உண்மையான வருத்தம் புரிந்தாலும் நந்தன் வேண்டாம் என சொல்லி இருப்பதற்கான காரணமும் புரிய என்ன பதில் சொல்வது என தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள் மித்ரா. அவளின் இந்த அமைதி எதற்கென எல்லாம் புரியாமல், நீ அங்க தனியாவா இருக்க? கூட யாராவது இருக்காங்க தானேடா என்றவருக்கு நேரடியாக பதிலளிக்காமல் எல்லா பக்கமும் தலையை உருட்டி வைத்தாள் மித்ரா. இவளை இங்கே தனியே விட மனமில்லாமலே இந்த தருணத்தில் உடன் நிற்கவும் மித்ராவின் வருத்தத்தில் பங்கேற்கவும் அங்கே கிளம்பி வர வேண்டும் என்று நினைப்பவரின் மனது புரிந்தாலும் அவர் மட்டும் இங்கு வந்தால் எவ்வளவு வருத்தப்பட வேண்டியது இருக்கும் என தோன்றவும் மித்ரா அமைதியாக இருக்க, என்ன மித்துமா, ஏன் அமைதியா இருக்க என்றார் வந்தனா. அதில் உடனே தன் முக பாவனையை மாற்றிக்கொண்டவள், ஒன்னும் இல்லை ஆன்ட்டி என புன்னகைக்க முயன்றாள் மித்ரா. அம்மாவை நினைச்சு கவலைப்படுறியாடா? அம்மாவுக்கு எதுவும் ஆகாது மித்துமா, நீ கவலைப்படாம இரு என அவளின் வருத்தம் புரிந்து ஆதரவாக பேசிய வந்தனா மித்ராவின் முகத்தில் இருந்த சோர்வை கண்டு, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? முகம் எப்படி வாடி கிடக்கு பாரு என்றார் கவலை குரலில். அதில் அவளை அறியாமலேயே தன்னை சுற்றி இருந்த உறவுகளின் நினைவு மித்ராவுக்கு வந்து போக ஒரு கசந்த முறுவலே மித்ராவின் முகத்தில் வந்தது. ஆனால் அதை வேறு மாதிரி புரிந்து கொண்ட வந்தனா, அம்மா இப்படி இருக்கிறது கஷ்டமா தாண்டா இருக்கும். ஆனா அதுக்காக சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாகிடுமா? நீ நல்லா இருந்தாதானே அவங்கள கவனிக்க முடியும். ஏதாவது கொஞ்சமா சாப்பிடு கண்ணா என்று கூறிக்கொண்டு இருக்கும்போதே அங்கு வந்து சேர்ந்தார் ஜெயராஜ். கௌரியை சாப்பிட வைத்து அவருக்கான மாத்திரைகளை போட செய்து இரவெல்லாம் விழித்திருந்ததனால் கௌரியை ஓய்வெடுக்க செய்துவிட்டு மித்ராவை சாப்பிட அழைத்து செல்ல எண்ணி வந்திருந்தவரின் நடையை அவரின் செவியில் வந்து மோதிய வந்தனாவின் குரல் தடை செய்திருந்தது. வீடியோ காலில் பேசிக்கொண்டிருந்த மித்ரா அவளுக்கு அருகில் வேறு யாரும் இல்லாததனால் ஹெட்செட் எதுவும் போடாமல் அப்படியே பேசிக்கொண்டிருக்க அது ஜெயராஜின் செவியில் தெளிவாக கேட்டது. அதில் நம்ப முடியாத திகைப்போடு தன் நடையை நிறுத்தியவர் ஒரு பரபரப்போடு மித்ராவை நெருங்கவும், அதே நேரம் ஜெயராஜ் வருவதை கவனித்திருந்த மித்ரா வேகமாக இணைப்பை துண்டித்திருந்தாள். வந்தனாவுடன் பேசிக்கொண்டிருந்ததில் முதலில் அவரின் வரவை கவனிக்க தவறியிருந்தாலும் ஜெயராஜ் அவளை நெருங்கிவிட்ட பின் கவனித்து நொடியில் அழைப்பை துண்டித்திருந்தாள் மித்ரா. ஆனாலும் அதே பரபரப்போடு மகளை நெருங்கிய ஜெயராஜ், ஃபோன்ல யார் மித்து என கேட்டிருக்க அவரை பதிலின்றி ஒரு பார்வை பார்த்தவள் எதுவும் சொல்லாமல் திரும்பிக் கொண்டாள். அவளின் அமைதியில் உண்டான பதட்டத்தோடு மித்ராவின் அருகில் அமர்ந்தவர், யார் கூட பேசிட்டு இருந்த மித்து என்றார். மித்ரா இங்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகியிருக்க இப்போது வரை அவளிடம் கூட ஒரு வார்த்தையும் பேசாதவர் இப்போது வந்து இதை பற்றி கேட்டதில் உண்டான எரிச்சலோடு, தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க என்றிருந்தால் ஒரு மாதிரியான குரலில். மித்ரா, அது அது வந்து வந்தனா தானே என மகளின் எரிச்சலும் கோபமும் எல்லாம் கொஞ்சமும் பாதிக்காத குரலில் சரியாக இத்தனை வருடங்களுக்கு பிறகும் வந்தனாவின் குரலை அடையாளம் கண்டு கேட்டிருந்தார் ஜெயராஜ். அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் மித்ரா திரும்பிக் கொள்ளவும், மித்துமா சொல்லு, அது வந்தனா தானே? அவளுக்கு குணமாகிடுச்சா? இப்போ எப்படி இருக்கா என இதுவரை தன் ஒரு கேள்விக்கு கூட மித்ரா பதிலளிக்கவில்லை என்பதையெல்லாம் மறந்து அடுத்தடுத்து ஒருவித படபடப்போடு ஜெயராஜ் கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். நிதானமாக அவரை திரும்பி பார்த்தவள், உள்ள உடம்பு முடியாம படுத்திருக்கிறது உங்க மனைவி, ஞாபகம் இருக்கா என்றிருந்தால் வேண்டுமென்றே முகத்தை சுழித்தபடி ஒரு மாதிரியான குரலில் மித்ரா. அதில் அடுத்த வார்த்தை வராமல் தடுமாறியவர், அது இல்ல, வந்தனா என மீண்டும் லேசான தடுமாற்றத்தோடு துவங்கும் போதே மித்ராவை நெருங்கி இருந்தான் நந்தனின் அந்தரங்க உதவியாளன் ஜான். திடீரென ஜானை இங்கு கண்டதில் உண்டான வியப்போடு எழுந்து நின்றவள்,
நீங்க எங்க இங்க எனவும் மித்ராவிடம் ஒரு சாவியை நீட்டிய ஜான், பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ல உங்க பெயர்ல ரூம் புக் செஞ்சு இருக்கு மேம். உங்க திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சாச்சு. உங்களுக்கு தேவைப்படும் போது அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்றான். அதிலேயே அவனை திகைப்பாக பார்த்தபடி மித்ரா நின்றிருக்க, தன் கையில் இருந்த மற்றொரு பார்சலை மித்ராவிடம் நீட்டியவன், உங்க மார்னிங் டிஃபன் இதுல இருக்கு மேம் என்றான். அதில் மேலும் திகைத்து போனவளுக்கு அடுத்து என்ன பேசுவது என்றே புரியவில்லை. இவை அனைத்தையும் செய்திருப்பது ஜான் என்றாலும் செய்ய வைத்த நந்தனின் தன்மேலான அக்கறையும் அன்பும் புரிய, இங்கிருப்பவர்களுக்கு செய்யத் தோன்றாத ஒன்று எங்கோ இருப்பவனுக்கு தோன்றி இருப்பதை எண்ணி மனம் மகிழ்ச்சியில் விம்மியது. நான் இங்கேயே தான் இருப்பேன் மேம். உங்களுக்கு எப்போ என்ன தேவைனாலும் என்ன கூப்பிடுங்க என்று விட்டு ஜான் அங்கிருந்து வெளியேறிவிட, அவன் சென்ற திசையையே சில நொடிகள் பார்த்து கொண்டிருந்தவளின் பார்வை தன் கையில் இருந்த உணவின் மேல் பதிந்தது. அதன் மேல் பதிந்த பார்வையை திருப்பி அப்படியே தன் அருகில் இருந்த ஜெயராஜை மித்ரா ஒரு மாதிரியாக பார்க்கவும், ஜான் வந்து பேசியதையும் செய்ததையும் பார்த்த நிமிடத்தில் இருந்தே குற்ற உணர்வில் எழுந்து நின்றிருந்த ஜெயராஜிற்கு இப்போது மித்ராவின் பார்வை அதை மேலும் தூண்டிவிட போதுமானதாக இருந்தது. மித்துமா, நான் என தன்னிலை விளக்கம் கொடுக்க முயன்றவரை அதற்கு மேல் பேச விடாமல் கையை நீட்டி தடுத்திருந்தவள், போங்க, போய் உங்க அம்மாவை பாருங்க, பாவம் உங்களை காணாம பதறி அழப்போறாங்க என்று நக்கலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் மித்ரா. மித்ராவிற்கு கையில் உணவு வந்த பிறகே பசி தெரிந்தது. வாஷ்ரூம் சென்று முகத்தில் குளிர்ந்த நீரை அடித்து தன்னை புத்துணர்வுக்கு கொண்டு வந்தவள் சாப்பிட அமரவும் நந்தனின் நினைவு தானாக வந்து ஒட்டி கொண்டது. அதில் இதழில் பூத்த புன்னகையோடு நந்தனுக்கு அழைத்தவள் முதல் ரிங்கிலேயே அதை அவன் ஏற்றதைக் கண்டு சிரித்தவாறே, என்ன இதெல்லாம், எதுக்கு இப்படியெல்லாம் என்றால் இவை அனைத்தும் பிடித்தே இருப்பதை மறைத்த குரலில் மித்ரா. சாப்பிட்டியா என்று மித்ரா கேட்டதற்கு நேரடியாக பதிலளிக்காமல் நந்தன் வேறு பேசவும், அவனிடம் இருந்து இனி இதற்கான பதிலை வாங்க முடியாது என புரிந்து தனக்குள்ளேயே புன்னகைத்து கொண்டவள், பாப்பு எப்படி இருக்கா என்றாள். சூப்பரா இருக்கா, தூங்கிட்டு இருக்கா, எழுந்ததும் வீடியோ காலில் வரேன், அது வரைக்கும் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத என்று அக்கறையான குரலில் நந்தன் கூறவும், நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, பாப்புவை பார்க்கணும், ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கணும், இதில் எனக்கு வேற என்னென்னவோ ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கீங்க, இது நான் பிறந்து வளர்ந்த ஊர், என்ன நான் பார்த்துக்க மாட்டேனா என்றாள் மித்ரா. நீ பார்த்துக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதான் நான் செய்கிறேன். இங்க பாப்பு கூட சமத்தா நான் சொன்னதை கேட்பா, ஆனா நீ என்று நந்தன் வேண்டுமென்றே இழுத்து நிறுத்தவும் மித்ராவிற்கு நிஜமாகவே சிரிப்பு வந்தது. ஓஹோ, அதுக்கு தான் ஜானை இங்கேயே தங்க வச்சிட்டீங்களா, இன்னும் என்ன என்று கோபமே இல்லாத கோபத்தோடு மித்ரா பேசவும், வருண் அங்கு அவளுக்கான உணவை வாங்கி கொண்டு வரவும் சரியாக இருந்தது. ஞானவேல் சொல்லி இருந்தது போல் சுதாவிற்கான உணவை வாங்கும் போது மித்ராவிற்கும் சேர்த்தே வாங்கி கொண்டு வந்திருந்தவன் அங்கு சுதா அமர்ந்த வாக்கிலேயே உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு முதலில் இதை மித்ராவிடம் கொடுக்க எண்ணி அவள் அருகில் வர, அவளோ அங்கு சாப்பிட்டு கொண்டு இருப்பது தெரிந்தது. சற்று தள்ளி ஜெயராஜ் அமர்ந்து இருக்கவும் அவரும் கேண்டீன் வந்திருந்ததை கண்டவன் அவர்தான் வாங்கி கொடுத்திருப்பாரோ என்று நினைத்து, சூடா குடிக்க ஏதாவது வேண்டுமா என கேட்க எண்ணியே அவளை நெருங்கினான் வருண். ஆனால் அருகில் வந்த பிறகே மித்ரா நந்தனோடு அலைபேசியில் பேசிக் கொண்டிருப்பதும் அவனே இதையெல்லாம் செய்து இருப்பதையும் அறிந்து அப்படியே நின்றுவிட்டான் வருண்.